Hi friends, very good morning, good afternoon, good evening, Mandaram, Manakam, Namaskar, Namaste. So இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம 200th வீடியோ என்னால் நம்பவே முடியல, பட் நம்பி தான் நான் வழி இல்லை. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம கிறிஸ்டல் கார்டன் பண்ண போகிறோம். ஸோ செம்ம ஈஸியான ஒரு ஒர்க் அண்ட் இது ஒரு சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அடுப்பில் சட்டி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் மேலே பார்த்திங்கன்னா மேலே இல்லை உள்ளே மாற்றி சொல்லிட்டேன்னா உள்ளே கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி வந்து ரொம்ப ஒரு 1 டம்ளர் அவ்வளோ போதும். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் மெயினான விஷயம் அடுப்பு ஆன் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ அது ஒரு மெயின் ஸ்டெப். நான் அடிக்கடி மறந்துடுவேன் குக் பண்ணும்போது தான். குக் பண்ண மாட்டேன், ஸோ எப்போதான் மறந்துடுவேன் சம்திங். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் அதை ஹீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. அண்ட் அதில் வந்து இப்போ சுகர் நம்ம ஆட் பண்ணுறோம். சுகர் வந்து எவ்வளோ ஆட் பண்ணணும்னா ஒரு சேச்சுரேஷன் லெவல் வர வரைக்கும் அதை ஆட் பண்ணணும். சேச்சுரேஷன் லெவல் என்ன தெரியுமா? இப்போ நம்ம சாப்பிட்றோம் இல்லையா, இவ்வளோ ஒரு ஸ்டேஜ் வந்து போதும் அப்படின்னு முடிவு பண்ணுறோம். ஸோ அதான் சேச்சுரேஷன் லெவல். தண்ணி எவ்வளோ சுகர் சாப்பிட முடியுதோ, அதாவது எவ்வளோ உள்வாங்க முடியுதோ அந்த அளவுக்கு முள்ளை போட்டுக்கணும். போட்டதுக்கப்புறம் அதில் ஹீட் பண்ணிவிட்டு ஒரு ஜீரா மாதிரி வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ட்ரே எடுத்துக்கோங்க. ட்ரேயில் த்ரெட்டு போட்டு வச்சுக்கோங்க. அதில் வந்து இந்த மாதிரி ஜீரா வந்து ஃபில்டர் பண்ணி ஊற்றிக்கோங்க. ஏன் ஃபில்டர் பண்ணுறோன்னா இந்த மாதிரி கிறிஸ்டல்ஸ் வந்து ஈவனாக ஃபார்ம் ஆகும். அதுக்கு தான் ஃபில்டர் பண்ணாமையும் போடலாம். பண்ணிங்கன்னா அப்படி பண்ணிங்கன்னா சைஸ் வந்து பெருசாக வரும். ஸோ அதுக்கு தான் இந்த கிறிஸ்டல் ஃபார்ம் ஆகிறது பார்த்திங்கன்னா ஒரு 2-3 டேஸ் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ கல்லுக்கெல்லாம் இருக்கும், இந்த ஜீனிலாம் வெளியே வந்திருக்கும். ஸோ இதுதான் நம்ம இப்போ கிராஃப்ட் ஒர்க் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஒரு கார்ட்போர்டு இந்த ஓல்ட் ஷேப் இல்லாட்டி ஸ்பெர்க்கிள் ஷேப் எடுத்துக்கோங்க. நான் வந்து இங்கே கிறிஸ்டல் கார்டன் மிஸ் சொல்லி கொடுத்தது. ஆக்சுவலி இது இந்த நூல் போட்டு பண்ணுறதுனால அது வந்து கிறிஸ்டல் கார்டன் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இது வந்து நாங்கள் 11th படிக்கும்போது ட்ரை பண்ணோம். ஸோ அதே நம்ம 200 வீடியோ ஸ்பெஷலாக வச்சிடலாமேன்னு சொல்லிட்டு நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரௌன் கோட் கொடுத்துருக்கேன். எதுக்குன்னா அந்த ப்ளூ கொடுக்கும்போது கொஞ்சம் ரொம்ப டார்க்காக இருக்கும் அந்த ப்ளூ கலர். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ப்ரௌன் கோட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் டார்க் ப்ளூ. அண்ட் இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா ஒரு கார்டன் லுக் தரணும் இல்லையா? ஸோ அதனால தான் கார்டன் தான் க்ரீனிஷாக இருக்குன்னு கிடையாது எப்போயுமே. ஸோ லைட் ப்ளூ டார்க் ப்ளூ இப்படியும் கொடுக்கலாம். ஸோ அதனால் கண்ணாப்புன்னு நான் அடிச்சு வச்சுக்கோங்க. அண்ட் தமிழ்லேயே சொல்லியிருந்தேன், நான் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. என்ன மிஸ்டேக் தெரியுமா? இந்த கிறிஸ்டல்ஸ் வந்து க்ளூகன் யூஸ் பண்ணி ஸ்டிக் பண்ணேன். ஸோ கிறிஸ்டல்ஸ் பார்த்திங்கன்னா க்ளூகன் யூஸ் பண்ணி ஸ்டிக் பண்ணும்போது நிற்காது, ஈஸியாக கலந்து வந்துடும். அதாவது நீங்கள் டெஸ்ட் பண்ணாமல் வச்சுருந்தீங்கன்னா ஒன்றும் ஆகாது. மற்றபடி வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா கலந்து வந்துடும் கையோடு. ஸோ ஃபஸ்ட் வந்து நான் த்ரெட்டு போட்டு வச்சுருக்கோம் இல்லையா, அதை தான் ஸ்டிக் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பேக்ரவுண்ட் டெக்கரேஷன் வாட் எவர் யூ விஷ், என்ன வேணால் டிசைன்ஸ் கண்ணாபின்னு போட்டுக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி. அண்ட் இதுக்கு மேலே ஒரு சின்ன ஃப்ளவர் டிசைன் நான் கொடுத்துருக்கேன் லைட்டாக. இதுக்கு இருக்கிற மாதிரி தான் இருக்கும் பார்க்க. அந்த நேரில் பார்க்கும்போது சூப்பராக இருந்துச்சு உண்மையிலேயே. ஸோ செம்ம ஈஸி, கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்டு இந்த பெயிண்டிங் முடிச்சதுக்கப்புறம் நம்ம டேட்டா ஸ்டிக் பண்ண போகிறோம். ஸோ தட்ஸ் இட். அண்ட் தேங்க்யூ மை டியர் சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபார் லவ்லி சப்போர்ட். மறுபடியும் சொல்லிக்கிறேன். அண்ட் எஸ் நம்ம ஸ்டிக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஸோ ஸ்டிக் பண்ணோம் பார்த்திங்கன்னா த்ரெட்டு நல்லா ஸ்டிக் ஆகிடுது. பட் இந்த சுகர் இருக்கு இல்லையா கிறிஸ்டல்ஸ், அது ஸ்டிக் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ மேலே த்ரெட்டு ஸ்டிக் பண்ணுவோம், ஸ்ட்ராங்காக ஸ்டிக் பண்ணிக்கோங்க. அண்ட் ஸோ தட்ஸ் இட். இந்த ஒர்க் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 days ஒர்க்குன்னு சொல்லலாம். எவ்வளோ கம்மியாக நீங்கள் சுகர் சொல்யூஷன் எடுத்து பண்ணுறீங்களோ அவ்வளோ ஈஸியாக கிறிஸ்டல்ஸ் ஃபார்ம் ஆயிரும். ஸோ எஸ் ஃபஸ்ட்டு ஹீட் பண்ணுறோம். மறுபடியும் ப்ராசஸ் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு நம்ம ஹீட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் இந்த ஜீரா சொல்யூஷன் இருக்குது அதை வந்து கூல் பண்ணுறோம். இதே நீங்கள் சால்ட்லேயும் ட்ரை பண்ணலாம். சால்ட் நான் ட்ரை பண்ணதில்லை, நீங்கள் ட்ரை பண்ணா சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ இதான் நான் சொன்ன மிஸ்டேக். கீழே பார்த்தீங்களா, கீழே வந்து வேறு சப்போர்ட் கிடையாது, டேரெக்டாக சுகர் கிறிஸ்டல்ஸ் அந்த பிளேட்டில் இருக்கு இல்லையா, அதை அப்படியே ஸ்டிக் பண்ணேன். ஸோ அதனால தான் வந்து செட்டே ஆகலை, ஊந்து வந்துருச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணாதீங்க, கீழே ஒட்டினதை ட்ரை பண்ணாதீங்க, மேலே பண்ண இல்லையா அதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ தட்ஸ் இட் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ தானே முடிச்சுக்கிறேன். ஸோ யார் என்ன சொன்னாலும் பிடிச்சதை பண்ணுங்கள், பிடிச்சது எல்லாமே நல்ல விஷயமாக இருக்கட்டும். ஸோ டாட்டா பை டேக் கேர், see you in the next video. அண்ட் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிக்காட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்காச்சும் லைக் பண்ணுங்கள். ஸோ சப்போர்ட் ஃப்ரெண்ட் guys, love you all and Jai Hind.